குருபியோ நமஹ. வணக்கம். என் பெயர் இப்போதிருந்தா. நான் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. கிருஷ்ணர் பிறந்த நன்னாளையே கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம். கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி என்று பல பெயர்களில் கொண்டாடப்படும் பண்டிகை இது. அஷ்டமியில் 8வது குழந்தையாக கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். அதனால்தான் ஆவணி மாதம் அஷ்டமியை ஜென்மாஷ்டமியாக கொண்டாடுகிறோம். கிருஷ்ணருக்கு கோபாலன், கோவிந்தன், கேசவன், மாதவன் என்று பல பெயர்கள் உண்டு. மதுரா நகரில் தேவகி வசுதேவருக்கு 8வது குழந்தையாக பகவான் அவதாரம் எடுத்தார். கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில். சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டார். கொடியவனான கம்சனை வதம் செய்து துவாரகையில் அரசாட்சி செய்தார். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த வெண்ணெய், பால் திரட்டு, சீடைகள், அப்பம், அவல் போன்றவற்றை படைத்து வழிபாடுவார்கள். மேலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று சிறுவர் சிறுமியர் கண்ணன், ராதை போல அலங்கரித்து மகிழ்வர். கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தைகளின் பாத சுவடுகளை தெருவிலிருந்து வீட்டிற்குள் வருவது போல் வரைவார்கள். இதனால் கிருஷ்ணரே வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ண ஜெயந்தி அன்று உரியடி விழாதான் பிரசித்தமாக நடைபெறும். தடைகளை தாண்டி வெற்றி பெறுதல், விடாமுயற்சி, தொடர் முயற்சி போன்றவற்றை உணர்த்தும் வகையில் இன்று நம் பள்ளியிலும் உரியடி விழா நடக்க இருக்கிறது. கண்டு கழியுங்கள். நன்றி.